கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு மகிமையும் உங்கள் அனைவருக்கும் என் ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நமக்கு வெற்றி தரும் வேத வசனமும் பாடலும் என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்குரியதான வேத வசனம் யோனா எழுதின புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நானும் வெனில் துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன், நான் பொன்னின பொருத்தனைகளை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்று சொல்லுகிறார் யோனா. அதே போல ஏன் ரட்சிப்பு கர்த்தருடையது என்று அவர் சொல்ல காரணம், அந்த ரட்சிப்புக்காக விலைக்கரையம் செலுத்த போகிறவர் கர்த்தர் தான் சொல்லி அவர் அறிந்தபடியினால் அவர் சொல்றார், ரட்சிப்பு கர்த்தருடையது. ஹல்லேலூயா. ஏசாயா 45:5 வசனம் 22வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, நானே கர்த்தர், வேறு ஒருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை. ஹல்லேலூயா. பூமியின் எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமே. அப்படியாக பூமியின் எல்லையில் உள்ளவர்கள் யாவரும் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது ரட்சிக்கப்படுவோம் என்று வேதம் சொல்லுகிறது என்றால் அது உண்மையான காரியத்தை தான் சொல்லும். அது சத்திய வசனம். ஹல்லேலூயா. அப்போ நானே தேவன், வேறொருவரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏசாயா 43:11 சொல்றாங்க, நானே கர்த்தர், என்னை அல்லாமல் ரட்சகரும் இல்லை. ஹல்லேலூயா. பாவத்திலிருந்து மீட்டெடுப்பதற்கு இயேசுவை தவிர வேறொரு நாமம் இல்லை என்பதுதான் இந்த வசனத்தின் மூலமாய் நாம் அறிந்து கொள்ள முடிகிறதா இருக்கிறது. அதை பார்க்கும்போது யோவான் 10ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, நான் வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த இடத்துல பார்க்கும்பொழுது நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால், அப்ப அவர்தான் வழின்னு சொல்லி நம்ம பார்க்கும்பொழுது யோவான் 14 அதிகாரத்திலே 6வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு அதற்கு பிரயுக்தமாக, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வரான் என்று தோமாவிடத்திலே அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் இந்த அதிகாரத்திலே. அப்படியாக தெய்வ பிள்ளைகளே, இந்த உலகத்தின் இரட்சகர் ஒருவர் என்றால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. சிருஷ்டிகர் என்றால் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஹல்லேலூயா. அப்படியாக அந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்மளோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறார். ஆமென். அதை உணர்த்தும் வண்ணமாக ஒரு பாடலை பாடி தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவந்தே. வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவந்தே. வாழ்நாளை எல்லாம் வீணாலா வருத்தத்தோடே கழிப்பது ஏன்? வாழ்நாளை எல்லாம் வீணாலா வருத்தத்தோடே கழிப்பது ஏன்? வந்தவர் பாதம் சரணடைந்தார், வாழ்த்து உன்னை சேர்த்து கொள்வார். வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவந்தே. அழகுமாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. மரணம் ஓர் நாள் சந்திக்குமே, மறவாதே உன்னாண்டவரை. வருவாய் தருணம்
சத்திய வாக்கை நம்பியே வா, நித்திய ஜீவன் உனக்களிப்பார். சத்திய வாக்கை நம்பியே வா, நித்திய ஜீவன் உனக்களிப்பார். உன் பேரு ஜீவ புஸ்தகத்தில் உண்மையாய் என்று எழுதிடுவார். வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவல்லை. வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவல்லை. ஏதோ வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்னவர் அவரே தேவனாய் இருக்கிறார், அவரே இரட்சகராய் இருக்கிறார், அவரே வாசலாய் இருக்கிறார், அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். அவர் அண்டை நீங்க நோக்கி பார்த்தீர்கள் என்றால் நாம் ரட்சிக்கப்படக்கூடியவர்களாய் இருக்கிறோம். இரட்சணிய கண்மலையை நாம் நோக்கி பார்த்து ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு அவருக்குள்ளா இருக்கிற அந்த நித்திய வாழ்வை நாமும் பெற்றுக்கொண்டு மகிழ்ந்து சுகித்திருப்போம். இந்த பூமியிலே கர்த்தர் நல்லவர், அவர் ஜீவ பாதையிலே நம்மளை நடத்துவாராக. God bless you.